நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேளுங்க. வாங்க கதை கேட்குறோம். ஒருத்தருக்கு வந்து புதுசாக திருமணம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட வந்து சொந்தமாக படகு இதெல்லாம் இருக்குது. அவர் உடனே அவர் மனைவிக்கிட்ட, நம்ம தேனிலவுக்கு நம்ம சொந்த படகுல எங்கேயாவது போயிட்டு வருவோமா? சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்படியே அவங்க அந்த படகை போயிட்டு தேனிலெலாம் கொண்டாடிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது இடி மின்னல் புயல் மழை காற்று இப்படின்ட்டு படகே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சுதான். உடனே அவங்க மனைவி கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ இடி மின்னல் காற்று இதெல்லாம் அடிக்குது, அலையும் இப்படி அடிக்குது, ஆனால் உங்களுக்கு பயமாகவே இல்லையா அப்படின்றது கேட்டுருக்காங்க. உடனே அவர் எதுவுமே பேசல. உடனே அவர் வந்து ஒரு பெரிய வாள் எடுத்து அவர் மனைவியை வெட்ட மாதிரி போய் அவர் மனைவி கழுத்தில் கத்தி வைப்பார். கத்தி வச்சோம்னா, நான் இப்போ உனக்கு கழுத்தில் கத்தி வச்சுக்கினேன், உனக்கு பயமாகவே இல்லையா? இந்த கத்தி வந்து ஆளை 2 துண்டாக வெட்டிடுமே அப்படின்றது. உடனே அவங்க மனைவி சொன்னாங்க, இது வந்து என் அன்புக்குரிய ஒரு கையில் இருக்குது, அதனால் இந்த கத்தியை பார்த்தா எனக்கு வந்து பயம் கிடையாது அப்படின்ட்டு. உடனே அவர் அப்புறம் தான் அவர் சொன்னாங்க, இந்த இடி மின்னல் காற்று அலையெல்லாம் நான் வணங்கும் இறைவன் கையில் இருக்குது. அவர் கையில் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த இடிமின்னலில் போகிறது வந்து பயம் கிடையாது அப்படின்னாரு. அடுத்தது இன்னொரு கதை. ஒரு 2 கம்பெனி வந்து ஒரு தீவை பார்த்தாங்க. அந்த தீவை பார்த்து இந்த தீவில் வந்து நம்ம வந்து செருப்பு கம்பெனி ஆரம்பித்தா நல்ல பிஸ்னஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கே கம்பெனி ஆரம்பித்தா எப்படி செருப்பு ஓடணும்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனிக்காரங்க வந்து அனுப்புனாங்களாம். அவர் போய் அங்கே ஆய்வு பண்ணார். அவர் அங்கே ஆய்வு பண்ணதில்ல, அங்கே ஒருத்தர் காலையுமே செருப்பு கிடையாது. செருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ஃபஸ்ட்டு கம்பெனி ஆய்வு போனவர் அவர் வந்து முதலாளி அங்கே வந்து நம்ம வந்து செருப்பு கம்பெனியாருக்கு வந்து வேஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து செருப்புனாலே என்னன்னே தெரியல, அதனால் நம்ம வந்து அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்க வேணான்னு. உடனே அவங்க ஆரம்பிக்கலாம். அடுத்து 2வது கம்பெனியிலேருந்து இன்னொருத்தர் போனார். அவரும் போய் ஆய்வு பண்ணும்போது அவங்ககிட்டலாம் கேட்டுக்காரு, உங்களுக்கு செருப்புனா என்னென்னு தெரியுமா, ஷூனா என்ன? ஐயோ, செருப்பு ஷூனாலே என்னன்னே தெரியாதுன்றார். உடனே திருப்பி அவர் முதலாளிக்கிட்ட, இதே மாதிரி முதலாளி, அங்கே வந்து நம்ம வந்து செருப்பு கம்பெனி ஆரம்பித்தோன்னா நம்ம தான் முதலாளி டாப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து செருப்பை பற்றி தெரியல. நம்ம செருப்போட மகத்துவத்தை விளம்பரம் பண்ணோம்னா நம்ம கம்பெனி தான் பெரிய டாப்பில் இருக்கணும். உடனே அதேமாதிரி அங்கே கம்பெனி ஆரம்பித்து அவங்க கம்பெனி தான் ரொம்ப பெரிய டாப்பில் இருந்து. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே ஒரு பார்க்கும் கோணம் வேறு, இன்னொருத்தர் பார்க்கும் கோணம் வேறு. இன்னொருத்தர் அவர் வெற்றி கோணத்தில் பார்த்தார், அதனால் அவர் அங்கே வந்து பெரிய கம்பெனி நிறுவி நிறையா லாபம் சொல்கிறார். இதுதான் அந்த கதையில். நன்றி, வணக்கம்.